உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசின் கிடங்கிலிருந்து 70,000 கிலோகிராம் ஹெராயின் என்று சொல்லக்கூடிய போதைப் பொருள் மாயமாக மாறியிருக்கிறது. 2018 முதல் 2020 வரை பறிமுதல் செய்யப்பட்ட 70,000 கிலோகிராம் ஹெராயின், அதாவது 5 லட்சம் கோடி பெருமானமுள்ள போதைப் பொருட்கள் வணக்கம். உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசின் கிடங்கிலிருந்து 70,000 கிலோகிராம் ஹெராயின் என்று சொல்லக்கூடிய போதைப் பொருள் மாயமாக மாறியிருக்கிறது. 2018 முதல் 2020 வரை பறிமுதல் செய்யப்பட்ட 70,000 கிலோகிராம் ஹெராயின், அதாவது 5 லட்சம் கோடி பெருமானமுள்ள போதைப் பொருட்கள் அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கிடங்கிலிருந்து மாயமாக போயிருக்கிறது. திருடிய பெருச்சாளி யார் என்று அமித்ஷாவை பார்த்து டெல்லி உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. அமித்ஷாவிற்கு 4 வாரம் கெடு விதித்திருக்கிறது. 4 வாரத்துக்குள்ள அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கிடங்கிலிருந்து மாயமாகி போயிருக்கக்கூடிய 70,000 கிலோ வரக்கூடிய போதைப் பொருட்கள் எங்கே போனது அப்படிங்கிறதுக்கான பதில நீங்க சொல்லி ஆகணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. என்னடா ஆட்சி நடத்துறீங்க நீங்க எப்படி எல்லாம் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தீங்க? இன்றைக்கு இந்தியாவை போதைப் பொருட்களுடைய கூடாரமாக உங்கள் ஆட்சி மாற்றி இருக்கிறது என்பதை யாராவது மறுக்க முடியுமா? 70,000 கிலோகிராம் போதைப் பொருட்கள் மாயமாக இருக்குன்னா அதை நிச்சயமா சாதாரண மக்கள் தான் அதை பயன்படுத்தி இருப்பார்கள் இல்லையா? அவனுடைய வாழ்க்கை என்ன, அவனுடைய குடும்பம் என்ன ஆகும், அவனுடைய எதிர்காலம் என்னவாகும், இந்தியாவுடைய எதிர்காலம் என்னவாகும்? 70,000 கிலோகிராம் போதைப் பொருள் என்றால் எத்தனை லட்சம் மக்கள் அதை பயன்படுத்தி இருப்பார்கள்? இந்தியாவுடைய நிலைமை என்ன? இதான் இவனுங்க சொல்லிட்டு இருக்காருங்களா? இந்தியாவை வந்து வளர்ந்த நாடுகளுடைய பட்டியலை கொண்டு போகணும். வெக்கமா இல்லையா அவங்களுக்கு? உயர்நீதிமன்றம் கடுமையாக சாடி இருக்கிறது. இதுல என்ன தெரியுமா? இந்த செய்திய RSS அடிமையாக வேலை செய்யக்கூடிய தினமலம் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை கூட அம்பலப்படுத்தி இருக்கிறது. அமித்ஷாவுடைய அமைச்சகத்திற்கு கீழ் வரக்கூடிய, அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டிற்குள் வரக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு தினமலம் கேட்டிருக்கு. பாருங்களேன், அந்த அளவுக்கு இது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக மாறி இருக்கிறது. உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க. மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு 2019 வந்ததுக்கு பிறகு இது இன்னும் உச்சகட்டத்தை நோக்கி போக ஆரம்பிச்சு. நீங்க 2021 செப்டம்பர்ல மோடியினுடைய நண்பர், அதாவது மோடி அதானிக்காக தாரை வார்த்து கொடுத்தார் அல்லவா, மக்கள் வரி பணத்தில் உருவாக்கப்பட்ட முந்திரா துறைமுகம். அந்த துறைமுகத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2,988 கிலோகிராம் ஹெராயின் பறிமுதல் செய்யப்படுகிறது. அதனுடைய மதிப்புங்கிறது பல லட்சம் கோடி. அது 2021 செப்டம்பர்ல, அடுத்த 2021 நவம்பர்ல, சில மாதங்களுக்குள்ளேயே நீங்க பாத்தீங்கன்னா 313.25 கோடி போதைப் பொருட்கள் குஜராத்ல இருந்து பிடிக்கப்படுகிறது. இன்னொன்னு இவனுங்க ஆட்சிக்காக பாகிஸ்தான் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பாகிஸ்தான்ல இருந்து குஜராத்திற்கு கடத்தப்பட்டது 2021 டிசம்பர்ல ஏறத்தாழ நீங்க பாத்தீங்கன்னா 400 கோடி பெருமானம் உள்ள ஏறத்தாழ 77 கிலோகிராம் வரக்கூடிய ஹெராயின் பாகிஸ்தான்ல இருந்து குஜராத்திற்கு கடத்தப்படுகிறது. மோடியினுடைய குஜராத், அதாவது குஜராத் மாடல். இதுதான் குஜராத் மாடலா அப்படிங்கிறது இல்லை. இன்னைக்கு போட்டி இருக்கு இல்லையா? நான் அடுத்துக்கு என்ன சொல்றேன்னா, இந்த 2021 இவ்வளவு பெரிய விஷயங்கள் குஜராத்ல மட்டும் நடந்திருக்கு. நான் 2022 குஜராத்ல கப்பல்ல இருந்து, துறைமுகத்தில் இருந்த கப்பல்ல இருந்து போதைப் பொருள் பிடிக்கக்கூடிய பிரிவினரால் 800 கிலோகிராம் போதைப் பொருட்கள் பிடிக்கப்படுகிறது. அதனுடைய மதிப்புங்கிறது 2,000 கோடி ரூபாய். அதுக்கப்புறம் 2022 மார்ச்ல நடக்குது, அது ஒரு 120 கிலோகிராம் பிடிக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா 2022 ஏப்ரல்ல ஒரு 1,300 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள போதைப் பொருள் பிடிக்கப்படுகிறது. 2022 மேல ஒரு 155 கிலோகிராம் ஹெராயின், அதாவது அதனுடைய மதிப்புங்கிறது 775 கோடி ரூபாய். அதே மாதிரி 2024 பிப்ரவரியில 3,300 கிலோகிராம் போதைப் பொருட்கள் பிடிக்கப்படுகிறது. கடந்த 27ஆம் தேதி குஜராத்லயும் ராஜஸ்தான்லயும் 2 இடத்துலயும் பாஜக தான் ஆட்சி இருக்கு. இந்த 2 இடத்துல இருந்து 300 கோடி ரூபாய்க்கும் அதிகமான போதைப் பொருட்கள் பிடிக்கப்படுகிறது. மோடியினுடைய ஆட்சியின் லட்சணம். சரி, பிடிக்கப்படுகிறது. இப்ப எல்லா நாட்டிலையும் போதைப் பொருட்கள், அங்க நிர்வாகம் சரியில்லைன்னா இதெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறது வழக்கம், நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் இந்த உயிரை பணயம் வைத்து
இந்த போதைப் பொருள் மாஃபியா கிட்ட இருந்து அவ்வளவு பெரிய அதிகாரம். ஏன்னா அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் தொடர்பு இருக்கும், இல்லாம வந்து இதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா? ஆனா உயிரை பணயம் வைத்து சில நேர்மையான அதிகாரிகள் என்ன செய்யறாங்க, இதையெல்லாம் பிடிக்கிறாங்க. இந்த போதைப் பொருள் கும்பல் வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு என்ன பண்றாங்க, நேரா கொண்டு வந்து அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்க கிடங்குக்குள்ள கொண்டு வந்து போடுறாங்க இந்த ஹெராயின் எல்லாம், இந்த போதைப் பொருட்கள் எல்லாம். அதுல 70,000 கிலோவை காணோம். யார் எடுத்து வித்தா, யார் எடுத்து கொடுத்தா, அமித்ஷா என்ன செஞ்சுட்டு இருந்தாரு அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு நம்ம கேட்கல, உயர் நீதிமன்றம் கேட்கிறது. 70,000 கிலோ போதைப் பொருளை திருடிய பெருச்சாளி யார் அப்படின்னு 4 வாரத்துக்குள்ள பதில் சொல்ல அமித்ஷா என்று சொல்லி இருக்கிறார். இதுல நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு இடின்னு சொல்லக்கூடிய அமலாக்கத்துறை, சிபிஐ எல்லாம் வந்து இன்னைக்கு சாதாரணமான ஆட்கள் வீட்டுல எல்லாமே எதிர்கட்சி, அதாவது மோடிக்கு பிடிக்காத எதிர்கட்சியினுடைய ஆட்கள் வீட்டுல எல்லாம் பறந்து போயிட்டு இருக்காங்க. இன்று வரையிலும் பல லட்சம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஹெராயின் அதானியுடைய முந்த்ரா துறைமுகத்தில் பிடிக்கப்பட்டதல்லவா, அது குறித்து ஒரு சிபிஐ இன்று வரையிலும் எதுவும் செய்யல. இடி அந்த பக்கமே போகல. இப்ப என்ன நடக்குது? ஏன் இடிக்கு தெரிய, இடி அந்த பக்கம் போகாதா? ஒன்றல்ல ரெண்டல்ல, பல லட்சம் கோடி ரூபாய். நான் மீண்டும் சொல்கிறேன், உயர் நீதிமன்றம் மக்கள் எல்லாம் கேட்கிற மாதிரி, இது இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனை கோடி மக்களை பாதிக்க போகுது, எத்தனை குடும்பங்கள் நாசமா போகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுல ஒருத்தன் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டான்னு வைங்க, அந்த குடும்பமே நாசமா போயிடும். அப்போ இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, இது பத்தியெல்லாம் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்காமல் இருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் RSS இணைந்து இந்தியாவில் எத்தனை லட்சம் குடும்பங்கள் வந்து இன்னைக்கு தெருக்கள்ல வர்ற அளவுக்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தானே சொல்ல முடியும் நம்ம. இது சாதாரண விஷயமாங்க. இப்போ 1 லட்சம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள போதைப் பொருள் இன்னொரு நாட்டில் பிடிக்கப்பட்டது என்று வைத்துக் கொள்ளுங்க. அந்த நாட்டில் அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க கிளம்புவான். ஒண்ணுமில்லைங்க, பிரிட்டன்ல நீங்க பாத்தீங்க, கொரோனா பெருந்தொற்று காலத்துல அவர் வந்து ஊரடங்கு இருக்கக்கூடிய நேரத்துல அவர் சில பேருக்கு தன்னுடைய அரண்மனையில பார்ட்டி வச்சார் அப்படிங்கிறது வெளியே விளம்பரமா இருந்தது. அடுத்த நாளே பெரிய போராட்டம், அவர் ராஜினாமா செய்தார். இங்கே 1 லட்சம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள போதைப் பொருட்கள் பிடிக்கப்படுகிறது. அமித்ஷாவை பற்றி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாரு, மோடி பேச மாட்டேங்கிறாரு. இப்ப உயர் நீதிமன்றம் கேட்டிருக்கிறது, அமித்ஷாவை உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கிடங்குல இருந்து 70,000 கிலோ ஹெராயின் போயிருக்கு, மாயமா போயிருக்கு, எங்க போச்சு, யாரு திருடுனா, அந்த பெருச்சாளி யாரு சொல்லு, 4 வாரம் தான் அவனுக்கு டைம்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.